ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் இயேசு. இன்றைக்கு என்ன பார்க்க அப்படின்னால் சங்கீதம் 1 வேத வசனத்தின்படி சங்கீதம் 1 வாசிக்கப்புறம் படித்து காட்டப்புறம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தில் பிரியமாயிருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களிலும் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். வேதாகமத்தின்படி அவர் சொல்கிறார் என்னன்னு சொன்னால், அவர் மேல் இருக்கிற பிரியமாய் இருக்கிற எவரும் இரவு பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷனும் பாக்கியவான் என்கின்றார்கள். ஆகையால் தேவனுடைய கிருபையை அறிந்தவரும் அறியாமல் இருப்பவருமா இருக்கிற மனுஷன்கள் எவர்களாய் இருந்தாலும் தேவன் அவர்களை நேசிக்கிறார். அவன் நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறையாக தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்றும் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவனை எதுவித அணுகுமுறைகள் ஒன்றும் இல்லை, தீங்குகளும் அவனை அணுகாமலும் இருதயத்திலே நெடுகளும் ஒவ்வொரு நாளும் அவருடைய தியானத்தை உச்சரித்து கொண்டு இருக்கிறார். தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிற நீதிமான்களுக்கு அவர் துன்பமாகவும் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவர்களையே எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளையெல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீன்மை துன்மார்க்கங்களை கொள்ளும் நீதிமானை பாய்க்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். நீதிமான்களை பாய்க்கிற எவரும் குற்றவாளிகளாக ஆக்கப்படுவார். நீதிமானை குற்றம் சொல்லுவர்கள் எவரும் குற்றமாக்கப்படுகிறார், பகைக்கப்படுகிறார்கள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அவருடைய கண்கள் நீதிமானுக்கு நிகராக இருக்கிறது, நீதிமான் நிகராக நோக்கி இருக்கிறது. அவர்களது செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது. அதனாலே இயேசு ஒரு போதிலும் மனுஷர்கள் ஒருத்தரையும் கைவிட்டது இல்லை. அவருடைய வசனங்களின்படி அவர் ஒவ்வொருத்தரையும் கண்ணோக்கி பார்க்கிறார். அப்பொழுது மத்தியு 17:5 சொல்லுகிறது, அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இதுதான் அவருடைய உண்மையான மகத்துவமான செயல். இந்த வசனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஏதோ ஒரு வகையிலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்கள். அது ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு வேத வசனத்தின்படி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.